இந்த ஆண்டு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை பற்றி இப்பொழுது விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. மக்கள் மிக சிறந்த பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறது திமுக அரசு என்று அதை பாராட்டி கொண்டிருப்பதை ஊடகங்களே இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் வியந்து பாராட்டி இருக்கிறது. அது ஆங்கில இதழ்கள் உள்ளிட்ட அத்தனையுமே. இந்த நேரத்துல வந்துட்டு இடையில வரக்கூடியவங்க இந்த மாதிரி பேசுறவங்க இதெல்லாம் நாங்க இது பண்ணவே இல்லை. ஏன்னா தேர்தல் களத்தில் எங்களுடைய எதிரிகள் யார் என்பதை பற்றி நாங்கள் நிர்ணயித்து அந்த பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் எதிர்த்து இதை வென்றே காட்டுவோம் என்பதற்காகவே எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெள்ள தெளிவாக தன்னுடைய நரேஷன்ல நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப இடையில இந்த ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்னு நிறைய டீம் ஃபார் ஃபேவரிங் பிஜேபின்னு சொல்லிட்டு உலாவரத்துல அதுல ஏதாவது ஒரு டீம் வரத்துக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம்னா கஷ்டம். ஏன்னா எங்களோட டைரக்ட் எதிரி யாருன்றத நாங்க நிர்ணயிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி குறுக்கால பூந்துக்கிட்டு விளையாடுறவங்க விளையாட்டுக்கெல்லாம் நாங்க பெருசா இதை பத்தின விஷயத்தை பற்றி நாங்க எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை.